பேசுறான் பாலிடிக்ஸ். கானா பாடகர் இசைவாணி அவர்கள் 2019 மார்கழி மக்கள் இசை அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல ஐயாம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா தப்பப்பான்ற மாதிரி ஒரு பாட்டை பாடி இருப்பாங்க. அந்த பாட்டுல ஏதாவது ஐயப்பனை திட்டியோ இல்ல இந்து கடவுள்களை திட்டியோ ஏதாவது ஒரு வரியில் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த காவி கும்பலால திட்டமிட்டு வன்முறையை பரப்புறதுக்காக ஒரு பாடலை தயாரிச்சு இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த பாடல்ல தந்தை பெரியார் அவர்களையும் இயேசுவையும் வந்து கொச்சைப்படுத்துற விதமா வரிகளை வந்து அமைச்சு இந்த பாட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. தந்தை பெரியார தன்னோட வளர்ப்பு மகளே வந்து திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரியும், இயேசுவை வந்து நீ ஆணியில தொங்குற அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் நையாண்டியா வந்து இந்த பாட்டை வந்து ஒரு வன்மத்தை மனசுல வச்சுட்டு இந்த பாட்டை வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்துல திட்டமிட்டு மத கலவரத்தை ஒரு சாதி கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க, முடியல. மத கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க, முடியல. நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி மத கலவரத்தை தமிழ்நாட்டுல உண்டு பண்றீங்களோ அப்பெல்லாம் தமிழக மக்கள் வந்துட்டு உங்களை செருப்பா கட்டி சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி அடிச்சு உங்க திட்டத்தை எல்லாம் வந்துட்டு செயலங்க வச்சிருக்காங்க. இந்த முறையும் அது நடக்கும். தந்தை பெரியார நீங்க தொட்டு இருக்கீங்க. பெரியாரிய சிந்தனையாளர்கள், பொதுவுடைமை சிந்தனையாளர்கள், மார்க்சிய தோழர்கள், அம்பேத்கரிய தோழர்கள் எல்லாம் உங்க இந்து மத கடவுள இனிமேதான் நாறு நார கிழிக்க போறாங்க. அதை நீங்க வந்துட்டு பார்க்கலாம் போறீங்க. ஆனா தந்தை பெரியார் வந்து தன்னோட சொந்த மகளே திருமணம் பண்ணிக்கிட்டன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ப இருந்த இந்த இந்து சொத்துரிமை சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, தன்னோட சொந்த குழந்தைகளுக்கும் தன்னோட உரிமைப்படி தாலி கட்டின மனைவிக்கும் தான் அந்த சொத்து போய் சேரும்னு சொல்லி இருக்கு. தத்து எடுத்துக்கிட்டாலோ இல்ல வந்துட்டு இவங்களும் தானமா கொடுக்குற மாதிரி அப்போ இருந்த இந்த சொத்துரிமை சட்டம் வந்து சொல்லல. அதனாலதான் தனக்கப்புறம் இந்த பணியை எடுத்து செல்றதுக்கு மணியம்மையார் தான் ஒரு தகுதியான ஆளுன்ற மாதிரி தான் அந்த சொத்தை வந்துட்டு அவங்களுக்கு சட்டப்பூர்வமா போகணும். அவங்க இதனால எந்த ஒரு தோய்வுமின்றி தமிழக மக்களுக்கு அந்த இந்துத்துவா RSS காவி கும்பிட்டு இருந்து நாட்டை வந்து பாதுகாக்கலாம், தன்னோட சொத்தை வந்து சட்டப்பூர்வமா இதுக்காக தான் இந்த சட்டமா மட்டும்தான் அவங்க வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்து தன்னோட வளர்ப்பு மகளே திருமணம் பண்ணிக்கிறது உங்க இந்து மத அந்த இந்து சொத்துரிமை சட்டம் தான் காரணம். ஆனா இயேசுவை வந்துட்டு ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி ஆணியில வந்து நீ தொங்குற, நீ வந்துட்டு இந்த மக்களை காப்பாத்த போறியன்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு தமிழ்நாட்டுல ஒரு வன்முறையை தூண்டுறதுக்கு, வன்முறையை எப்படியாவது இங்க வந்து தமிழ்நாட்டுல வெடிக்க வச்சு RSS சித்தாந்த கொண்ட பிஜேபிக்கு எப்படி வலுவா காலூன்ற வச்சிடலான்னு உங்க செயல் நிறைவேறாம தான் போக போகுது. ஏன் அப்படின்னா தமிழக மக்கள் என்னைக்குமே விழிப்பா இருப்பாங்க. தமிழக மக்கள் கடவுளை கும்பிட்டாலும் ஆனா இந்த RSS பயங்கரவாதத்துக்கு என்னைக்குமே வந்துட்டு அடிபணிய மாட்டாங்க, அவங்களுக்கு ஆட்படவும் மாட்டாங்க. அப்படின்னு இசைவாணி வந்துட்டு இந்த பாடலை வந்து பாடிட்டாங்க. அதுல ஒரு வரி கூட இந்து மத கடவுளையோ உங்க ஐயப்பனையோ வந்து இழந்தோ வந்து கொச்சைப்படுத்தியோ கேவலப்படியோ அவங்க பாடவே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பாட்டுல இவ்வளவு வந்து வன்முறைய வந்து பெரியார தொட்டுட்டீங்க. இதுக்கு மேல நீங்க என்ன சின்ன பண்ண ஆகுறீங்கன்னு தான் தெரியல. இதுக்கு மேல இந்த பெரியாரோட சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் இந்த இந்து மத கடவுளை பத்தி நார கிழிக்க போறாங்க. அதை நீங்க வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. அப்படியே இந்த இந்து மத புராண கதைகள்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மகளை வந்துட்டு பெத்த தகப்பனை வந்துட்டு உடலுறவு கொண்டதாகவும், தங்கச்சி மேல இச்சை கொண்டு உடலுறவு கொண்டதாகவும், அந்த மாதிரி ஒரு இந்த குடும்ப உறவுக்குள்ளேயே இந்த மாதிரி ஆபாசம் நிறைந்த இந்த கதைகள் தான் இந்து மத புராணங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு. பார்வதியோட அப்பாவா இருக்கிற பிரம்மா தான் இந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு. அப்ப அந்த திருமணத்துல யாராவது ஒருத்தர் வந்து இந்த புரோகிதர் வேலை செய்யணுன்றதாக பிரம்மனே வந்துட்டு இந்த புரோகித வேலை செய்யறாரு. அப்போ இந்த பார்வதி சிவன் கையை பிடிச்சிட்டு அக்னியை சுத்தி வரும்போது ஒரு கையில தான் முந்தானியை பிடிச்சிட்டு ஒரு கையில சிவனை பிடிச்சிட்டு சுத்தி வரும்போது பார்வதியோட தொட தெரியறதா வந்து இந்த பிரம்மன் பார்த்திருக்காரு. ஐயோ தன்னோட பொண்ணு தானே, அதுல என்ன இச்சை வந்துற போது அப்படின்ற மாதிரி கூட இல்லாம தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ தொடைய பார்த்துட்டு காமம் தலைக்கு ஏறி இந்திரியம் வெளியே வந்து அது கூட ஒரு உறவு கொண்டதுதான் இந்த பார்வதி சிவன் கல்யாணத்துல நடந்த கோலம். அதே மாதிரி இந்த ஐயப்பனும் வந்து உண்மையிலேயே ஐயப்பனோட பிறந்த வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயப்பன் வந்துட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கல. இதை நாங்க சொல்ல உங்க புராணம் தான் சொல்லுது, உங்க கதைகள் தான் சொல்லுது. ஆனா அவர் வந்துட்டு ஒரு ஆணுக்கும் பிறந்தவர்ன்றது மகிஷி என்ற ஒரு அரக்கிய கொல்றதுக்காக விஷ்ணு வந்து பெண் அவதாரம் எடுக்கிறதாவும், இந்த பெண் அவதாரம் எடுத்த விஷ்ணுவை சிவன் வந்துட்டு பார்த்துட்டு அவங்க மேல காம இச்சை கொண்டு இவங்க ரெண்டு பேரும் உடலுறவு கொண்டு பிறக்கிற குழந்தை தான் இந்த ஐயப்பன்ற கதாபாத்திரம். சோ இது போல நிறைய இந்த ஆபாச கதைகள் நிறைந்ததுதான் இந்த இந்து மத புராணங்கள். இப்பெல்லாம் உங்க மனசு புண்பட்டு போகல, இப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து கோபம் வரல. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு மனசு புண்பட்டு போச்சு அப்படின்னா இந்த புராணங்கள் மேலதான் நீங்க வந்துட்டு வழக்கு தொடுத்திருக்கணும். உண்மையிலேயே இப்ப வந்து இசைவாணி மேலையும் ரஞ்சித் மேலையும் வந்து வழக்கு தொடுறீங்கன்னா இது திட்டமிட்டு தமிழ்நாட்டுல இந்த கார்த்திகை மாசத்துல மாலை போட்டு கோவிலுக்கு போறது வழக்கம். இந்த முறை குறிப்பா இந்த கார்த்திகை மாசத்துல நம்ம வந்து இதை ஒரு சர்ச்சையாக்குனா தமிழகத்துல பெரும் ஒரு மத கலவரம் உண்டு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க வந்து பிரச்சனையை வந்து இப்ப வந்து வேணும்னே பரப்பி இருக்கீங்க, வந்து திட்டமிட்டு தூண்டி விட்டு இருக்கீங்க, பரப்பப்பட்டு இருக்கு. இதை வந்துட்டு தமிழக மக்கள் நீர்த்து போக செய்வாங்க. தமிழக மக்கள் அப்படி ஒன்னும் கடவுளையே கும்பிட்டாலும் சங் பரிவார
வர மதவாத கும்பலுக்கு என்னைக்கும் வந்துட்டு துணை போக மாட்டாங்கன்றதுதான் நிதர்சனம். வணக்கம்.